Welcome to all. So இன்னைக்கு வீடியோல நம்ம advent of the Europeans அதனுடைய continuation தான் பார்க்க போறோம். So last வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியை என்னென்ன சோர்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்றோம்னு பார்த்தோம். So அதுல two types of source பார்த்தோம். ஒன்னு மெட்டீரியல் சோர்ஸ், இன்னொன்னு வந்து ரிட்டன் சோர்ஸ். ஸோ ரிட்டன் சோர்ஸ் வச்சு நம்ம எப்படி ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மெட்டீரியல் சோர்ஸை வச்சு ஹிஸ்ட்ரி பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அண்ட் தென் வாஸ்கோ ட காமா ஃபஸ்ட்டு ட்ரேடிங்காக போர்ச்சுகீஸ்லேருந்து வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க பீரியடில் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வாஸ்கோ ட காமா பீரியடில் மட்டும் பார்த்தோம். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்லேருந்து யார் யார் வந்தாங்க, அவங்களுடைய ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் போர்ச்சுகீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டச் பீப்புள் வந்தாங்க. டச்சோட ட்ரேடிங் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு. அண்ட் தென் பிரிட்டிஷ் வந்தாங்க, பிரிட்டிஷோட ட்ரேடிங் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு. அண்ட் தென் டேனிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு. ஸோ அவங்களுடைய ட்ரேடிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸில் ஆல்ரெடி நம்ம வாஸ்கோ ட காமாவோட அரைவல் பார்த்தோம். அவங்க வந்து எத்தனை டைம் இந்தியாவுக்கு வந்தாங்க, அண்ட் தென் அவங்க பீரியடில் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா அவங்களுடைய பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இன் 1505 Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese possession in India. Almeida had the aim of developing the naval power of the Portuguese in India. His policy is known as the Blue Water Policy. So, in the year of 1505, the Portuguese sent the Francisco de Almeida as the first governor of the Portuguese. So, not the first governor of Portuguese. He is act as the first governor in India as a Portuguese representative. ஸோ போர்ச்சுகீஸ்னால இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா. அல்மீடியாவோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவல் பவர். ஸோ போர்ச்சுகீஸோட நேவல் பவரை வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுங்கிறது தான் அவங்களோட எய்ம். நேவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர். ஸோ சி ரூட்ஸ் அண்ட் தென் சி மூலிமா ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார் இவர். ஸோ அதனால் இவரோட பாலிசி என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளூ வாட்டர் பாலிசி, டிஃபைன் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. Sultans of Bijapur and Gujarat were also apprehensive of the expansion of Portuguese control of ports, which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against Portuguese invaders. In a naval battle fought near Chaul, the combined Muslim fleet won a victory over the Portuguese fleet under Almeida's son, who was killed in the battle. Almeida defeated the combined Muslim fleets in the naval battle near Diu, and by the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேவல் பவர். ஸோ அவங்களுடைய நேவல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்காக அரேப்ஸோட மோனோபோலினா சிங்கிள் சைடு ட்ரேடிங்கை வந்து இந்தியன் ஓஷனில் ஸ்டாப் பண்ணணுன்னு இது பண்ணாங்க. அது வந்து நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்துச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்டுக்கும் அண்ட் தென் துருக்கிக்கும் இருந்த ட்ரேடர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல். ஸோ போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே வந்து சுல்டான்ஸ் ஆஃப் பீஜ்பூர் அண்ட் குஜராத். ஸோ பீஜ்பூர் அண்ட் தென் குஜராத்தோட சுல்டான்ஸ் ரெண்டு பேருமே வந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எகிப்ட் அண்ட் தென் துருக்கியில் இருந்த சுல்தான்ஸ் வந்து போர்ச்சுகீஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க.
ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டிவ் வச்சு முஸ்லீம்ஸ்க்கு அப்போஸ்டாக வந்து போர்ச்சுகீஸ் வந்து சவுல் அப்படின்ற பிளேஸில் ஒரு நேவல் பேட்டில் வந்து ஒன்று நடக்குது. ஸோ அந்த பேட்டிலில் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடியா வந்து தோத்துறாரு. அந்த நிற்காம அதுக்கப்புறமும் ஒரு பேட்டில் முஸ்லீம்க்கும் அப்போஸ் பண்ணி டியூ அப்படின்ற பிளேஸில் வந்து 1509 வந்து நடக்குது. அந்த பிளேஸில் வந்து போர்ச்சுகீஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆசியாவில் போர்ச்சுகீஸோட அந்த சி ரூட்ஸ், ஸோ சி மூலிமா ட்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அல்ஃபோன்சோ டி அல்பர்க்யூ 1509 to 1515. The real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. In 1515, he established the Portuguese authority over Ormuz in Persian Gulf. He encouraged the marriages of the Portuguese with Indian women. He maintained friendly relationship with Vijayanagar Empire. So Alfonso de Albuquerque. So in போர்ச்சுகீஸோட பவர் வந்து இந்தியாவில் ஃபவுண்ட் நல்ல டாமினேட் பண்ணதுக்கு இவர் தான் வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து கோவாவை வந்து பீஜ்பூர் சுல்தான்கிட்டேருந்து கேப்சர் பண்ணுறாரு. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1510 நவம்பரில் கோவா வந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ஸ் அப்படின்ற பிளேஸில் பர்ஷியன் கல்ஃப் பிளேஸில் இவருக்குன்னு ஒரு போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி, ஸோ அவங்களுக்கான பவரை வந்து அந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவர் வந்து போர்ச்சுகீஸ் மென்ஸ் வந்து இந்தியன் உமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறத ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாரு. அண்ட் தென் விஜயநகர் எம்பையரோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் தென் அடுத்து நீனோ டி குன்னா. ஸோ இவரை பற்றி அடுத்தது பார்க்கலாம். Governor Nino de Cunha moved capital from Cochin to Goa in 1530. In 1534, he acquired basins from Bahadur Shah of Gujarat. In 1537, the Portuguese occupied Diu. They wrested Daman from the local chief of Gujarat. In 1548, they occupied Salsetta. And then அடுத்தது பார்த்தீங்கன்னா நியோ டி ஹுன்னா. ஸோ இவர் வந்து கவர்னராக இருந்த பீரியட் வந்து அவங்களுடைய கேபிட்டலை வந்து கொச்சின்லேருந்து கோவாவுக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1530 கேப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் 1534 வந்து ஸோ குஜராத்துக்கிட்ட பகதூர் ஷா ஆஃப் குஜராத், ஸோ குஜராத்தை வந்து ரூல் பண்ணவங்க வந்து பகதூர் ஷா, அவங்கக்கிட்ட வந்து பேசின் அப்படின்ற பிளேஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 1537 வந்து டியூ அப்படின்ற பிளேஸை வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட லோக்கல் சீஃப்ஸு, குஜராத்தோட லோக்கல் சீஃப்ஸ், ஸோ லோக்கல் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளூர் தலைவருக்கு, அவங்கள வந்து அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு டாமன் அப்படின்ற பிளேஸையும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் சால்சேட்டா அப்படின்ற பிளேஸையும் போர்ச்சுகீஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. தஸ் டியூரிங் தி 16th century, Portuguese succeed in capturing Goa, Daman, Diu, Salsetta Basin, Chaul and Bombay on the western coast, Hooghly on the Bengal coast and Santham on the Madras coast, and enjoyed good trade benefits. So 16th century போர்ச்சுகீஸ் வந்து அவங்க என்னென்ன பிளேஸ் இந்தியாவில் கேப்சர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா, டாமன், டியூ, சால்சேட்டா பேசின், சவுல் அண்டு பாம்பே. ஸோ இதெல்லாம் வெஸ்டர்ன் கோஸ்டல் சைடில் இந்த பிளேசஸில் கேப்சர் பண்ணிக்கிறாங்க.
அண்ட் தென் பெங்கால் கோஸ்டலில் வந்து ஹூக்லி அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் மெட்ராஸ் கோஸ்டில் சேந்தம் அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் கோஸ்டல் ஏரியா இருக்கிறனால அவங்களுடைய ட்ரேடிங் வந்து நல்லாவே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. தி போர்ச்சுகீஸ் பாட் தி கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து டொபாக்கோ கல்டிவேஷனை வந்து ரொம்பவே introduced due to the influence of Portuguese Catholic religion spread in certain regions on Indians western and eastern coast. ஸோ போர்ச்சுகீஸ் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவில் அதிகமானதுக்கப்புறம் கேத்தோலிக் ரிலீஜனை வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து கோஸ்டல் ரீஜன், ஸோ கோஸ்டல் ஏரியாஸில் வெஸ்டர்ன் கோஸ்டல் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டலில் கேத்தோலிக் ரிலீஜனை ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தி பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் பை தி போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. ஸோ in the year of 1556 the Portuguese set up printing press in Goa. A scientific work on the Indian medicinal plants by the European writer was printed at Goa in 1563. ஸோ அந்த டைம் 1563 அப்படின்ற ஒரு இயரில் வந்து கோவாவில் இருக்கிற அந்த பிரிண்டிங் ப்ரெஷ்ஷில் வந்து யூரோப்பியன் ரைட்டர் எழுதின இந்தியனோட மெடிசினல் பிளான்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. In 17th century, the Portuguese power began to decline to the Dutch, and by the 1739, the Portuguese pockets become confined to Goa, Diu and Daman. ஸோ அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகுது. போர்ச்சுகீஸ் பவர் வந்து டச்சுக்கிட்ட வந்து அவங்களுடைய பவர் வந்து போயிடுது. போயிடுது. அண்ட் தென் அவங்க அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்கிட்ட என்னென்ன பிளேஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா, டியூ அண்ட் டேமன். ஸோ அது மட்டும்தான் போர்ச்சுகீஸ்க்கு கிட்ட வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு. அண்ட் தென் அதுக்கப்புறம் டச்சு. ஸோ டச்சோட அரைவல் எப்படி இருக்குது? தி டச் ஃபாலோட் தி போர்ச்சுகீஸ் இன்டு இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து எந்த வே ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ அதே மெத்தட் தான் டச்சும் வந்து ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்குள்ளே வராங்க. In 1602, the United East India Company of Netherlands was formed and it received the sanction of their government to trade in East India. So in the year of 1602, so United East India Company, so நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் கொண்டு கொடுக்குறாங்க டச்சுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஆஃப்டர் தேர் அரைவல் இன் இந்தியா, தி டச் ஃபவுண்டட் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் மசூலிப்பட்டினம். ஸோ டச் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் அப்படின்ற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில். ஸோ ஆந்திர பிரதேஷ். in the year of 1605. This company captured Amboina from the Portuguese in 1605 and established its supremacy in the Spice Islands. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அம்போயினா அப்படின்ற பிளேஸை வந்து போர்ச்சுகீஸ்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ் இந்தோனேஷியாவில் ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு கிட்ட, ஓகேவா? ஸோ அங்கே வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க. They captured Nagapattinam near Madras from the Portuguese and made this place as their stronghold in India. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம், மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினம் அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ட்ரிட்னு. அண்ட் தென் அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பிளேஸை அவங்க கண்ட்ரோல் கீழே வச்சுக்கிறாங்க சவுத் இந்தியாவில். அட் ஃபர்ஸ்ட் புலிகாட் வாஸ் தர் ஹெட் குவார்ட்டர்ஸ். லேட்டர் தே ஷிஃப்டட் டு நாகப்பட்டினம் இன்
1690. ஸோ நாகப்பட்டினமா அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் புலிக்காட்டில் இருந்த அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து நாகப்பட்டினம்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் commodities trade by the Dutch were silk, cotton, indigo, rice and opium. ஸோ டச் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ண திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் ஓம்பியம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் அவங்க ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ண திங்ஸ். தி மோனோபாலிஸ்டு தி ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். ஸோ அந்த கருப்பு மிளகு அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து அவங்க மோனோபாலி மெத்தடில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வேர் புலிகாட், சூரத், சின்சூரா, கசீம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பால்சூரா அண்ட் கொச்சின். ஸோ டச்சோட ஃபேக்ட்ரிஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புலிகாட், சூரத், சின்சூரா, கஸ்மி பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பால்சூரா அண்டு கொச்சின். ஸோ அங்கெல்லாம் வந்து டச்சோட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிமைண்ட் engaged in rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th centuries ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷ் ஸோ 17th century ஃபுல்லாகவே டச்சு அண்ட் தென் போர்ச்சுகீஸை வந்து யார் வந்து அவங்களுக்கு போட்டியாக நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இன் 1623 தி டச் cruelly killed 10 English traders and 9 Janis in Ambonia. ஸோ 1623 வந்து டச் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கொடுமையாக 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸையும் அண்ட் தென் 9 ஜாப்பனீஸையும் வந்து ரொம்ப கொடூரமாக மர்டர் பண்ணிடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. எந்த பிளேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆம்போனியா அப்படின்ற ஒரு பிளேஸில். திஸ் இன்சிடெண்ட் ஆக்சிலேட்டட் தி rivalry between the two European companies. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து 2 யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு பகையை வந்து வளர்த்து விட்டுருது. எந்த 2 யூரோப்பியன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் தென் இங்கிலீஷ், அவங்க 2 பேர்த்துக்கும். தி ஃபைனல் கொலாப்ஸ் கேம் வித் த டெஃபீட் பை இங்கிலீஷ் இன் தி பேட்டில் ஆஃப் பெடேரா இன் 1759. ஸோ அதனுடைய ஃபைனல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பெடேரா அப்படின்ற ஒன்று வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டச்சு வந்து இங்கிலீஷ் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. தி டச் லாஸ்ட் தர் செட்டில்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன் டு தி இங்கிலீஷ் அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் பை தி இயர் 1795. ஸோ அந்த பேட்டிலுக்கு அப்புறம் டச் வந்து அவங்களுடைய அவங்க கேப்சர் பண்ண ஒவ்வொரு பிளேஸாக வந்து இங்கிலீஷ்கிட்ட தோத்துடுறாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 1795 அவங்க இது வரைக்கும் வச்சுருந்த எல்லாமே வந்து இங்கிலீஷ்கிட்ட டச் வந்து தோத்துட்டாங்க, இழந்துடுறாங்க. டச் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் டச்சோட பீரியட் எப்படி இருந்துச்சு? தி போர்ச்சுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ் தியர் கண்ட்ரோல் ஓவர் புலிகாட் சின்ஸ் 1502 ஓவர் த்ரோன் பை தி டச். ஸோ போர்ச்சுகீஸோட ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் புலிகாட்டில் 1502 ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. தி புலிகாட் தி டச் பில்ட் தி ஃபோர்ட் ஜெலிட்ரியா இன் 1600. ஸோ அந்த ஃபோர்ட் தான் வந்து கெலிட்ரியா அப்படின்ற ஃபோர்ட். திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் தி சீட் ஆஃப் டச் பவர். ஸோ அந்த ஃபோர்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் டச்சோட பவர் வந்து ரொம்ப அதிகமாக இதானது அதுக்கப்புறம் தான். தி டச் எஸ்டாப்ளிஷ் தர் செட்டில்மெண்ட் அட் புலிகாட் இன் 1610. ஸோ இங்கிலீஷோட டச்சுக்கு நடந்த அந்த பேட்டிலில்
ஸோ இந்த ஃபோர்ட்டை வந்து எப்போ அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1610 வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் புலிகாட் டு தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ புலிகாட்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு டைமண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தி அதர் டச் கொலோனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வேர் நாகப்பட்டினம், புன்னக்கயல், போர்ட்டோ நோவோ, கூடலூர் அண்ட் தேவப்பட்டினம். ஸோ அண்ட் தென் அதர் ஸோ டச்சோட அதர் ஃபோர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், போர்ட்டோ நோவோ, கூடலூர் அண்ட் தேவனாப்பட்டினம் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து அவங்களே அதர் ஃபோர்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷோட பவர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா. ஆன் 31st December 1600 Elizabeth, the Queen of England, granted a charter to the Governor and Company of Merchants of London to trade with East Indies. ஸோ டிசம்பர் 31st 1600 எலிசபெத் ஆஃப் கியூன், இங்கிலாண்டோட கியூன் வந்து எலிசபெத்து, அவங்க வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸ் அண்ட் தென் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா ஈஸ்ட் இண்டீஸில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு. தி கம்பெனி வாஸ் ஹெட்டட் பை தி கவர்னர் அண்ட் எ கோர்ட் ஆஃப் 24 டைரக்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வருது, அதுக்கு வந்து ஒரு கவர்னர் அண்ட் தென் அவங்களுக்கு கீழே 24 டைரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. கேப்டன் ஹாவ்கின்ஸ் விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608 to get certain concessions for the company. ஸோ அதனுடைய கேப்டன் ஹவிங்ஸ் அப்படின்றவங்க வந்து ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்டுக்கு 1608 வந்து விசிட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கேட்டு. He secured permission to raise a settlement at Surat. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அரைஸ் பண்ணிவிட்டு சூரத்தில் வந்து அவங்களுடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. However, the empire cancelled the permission under pressure from the Portuguese. ஸோ போர்ச்சுகீஸ் ப்ரெஷர்னால் அவங்க வந்து ஸோ இங்கிலாண்டுக்கு பெர்மிஷன் தரல. சூரத்தில் அவங்களுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தரல. In 1612, the English captain Thomas Beast inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near Surat. So in the year of 1612, ஸோ சூரத்துக்கு பக்கத்தில் ஒரு நேவல் பேட்டில் வந்து நடக்குது. அதில் வந்து போர்ச்சுகீஸ்க்கு அப்போஸ்டாக அந்த பேட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தி முகல் எம்பையர் ஜஹாங்கீர் பர்மிட்டட் தி இங்கிலீஷ் டு எஸ்டாப்ளிஷ் தர் ஃபேக்ட்ரி இன் 1613 அட் சூரத். ஸோ அந்த பேட்டிலில் இங்கிலீஷ் வந்து முகல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால முகல்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. which initially became the headquarters of the English in Western India. ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவோட ஹெட்குவார்ட்டர்ஸாக சூரத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் won another division victory over the Portuguese in 1614. ஸோ கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் அப்படின்றவங்க வந்து போர்ச்சுகீஸ்க்கு அப்போஸ்டாக நடந்த இன்னொரு பேட்டில்லையும் வெற்றி அடைஞ்சிடுறாரு. எந்த இயர்னு பாருங்கள் 1614. திஸ் ஈவெண்ட்ஸ் என்ஹான்ஸ்டு தி பிரிட்டிஷ் பிரஸ்டீஜ் அட் தி முகல்ஸ் கோர்ட்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் முகல்ஸ் கோர்ட்டில் பிரிட்டிஷோட லெவல் வந்து ஒரு படி மேலே உயர்ந்து நிற்குது. இன் 1615 Sir Thomas Raw was sent to Jahangir's court by King James I of England. ஸோ 1615 சார் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாண்டு. ஸோ ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாண்டை வந்து பார்க்கறதுக்கு. சாரி ஒன்ஸ் அகெயின்
Captain Nicholas, in 1000 Sir Thomas Roy sent to Jahangir. ஸோ இங்கிலாண்டோட கிங் வந்து ஜேம்ஸ் 1, அவர் வந்து தாமஸ் ராவ் வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அமுச்சு விடுறாரு. He remained at Agra for 3 years and succeeded in concluding a commercial treaty with the empire. ஸோ அவர் அங்கேயே வந்து 3 years இருந்து பேசி அதுக்கப்புறம் அவங்களுடைய கமர்ஷியல் ட்ரீட்டி எல்லாம் வந்து எம்பையரோட சக்ஸஸ் பண்ணிக்கிறாரு. Before the departure of Sir Thomas Raw, the English had established the trading centers at Surat, Agra, Ahmedabad and Borach. So, Sir Thomas Raw வந்து இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய ட்ரேடிங் சென்டர்ஸ், ஸோ இங்கிலீஷோட ட்ரேடிங் சென்டர்ஸ் எங்கெங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரட், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் போரச் அந்த பிளேஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. On the coastal line of the Bay of Bengal, the English established their first factory in 1611 at Masulipatanam, an important port in the territory of the Kingdom of Golconda. So, அவங்களுடைய பே ஆஃப் பெங்கால் கோஸ்டல் லைனில் ஃபஸ்ட்டு அவங்க செட்டப் பண்ண ஃபேக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில். ஸோ இது வந்து அவங்களுடைய ரொம்ப கோல்கொண்டா கிங்டமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. In the year of 1639, the English merchant Francis Day obtained Madras as a lease from Chennappan Nayak, the ruler of Chandigarh. ஸோ இயர் ஆஃப் 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவங்க வந்து மெட்ராஸை வந்து லீஸுக்கு எடுக்கிறாரு. யாருக்குன்னா சென்னப்பன் நாயக் அப்படின்றவங்ககிட்ட. இவர் வந்து சண்டிகிரியோட ரூலர். தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி நோன் அஸ் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ், which became their headquarters for the whole of the eastern belt and first fort built by British. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மெட்ராஸில் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணுறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக மாறிடுச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா, ஸோ ஈஸ்டர்ன் பெல்ட்டில் அவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸ்க்கும் அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் இதுதான் வந்து பிரிட்டிஷ் பில்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபோர்ட்டும் கூட. King Charles II of England received the islands of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. In 1660, the East India Company acquired the island at an annual rent of £10 from Charles II. So King Charles II, இங்கிலாண்டோட கிங் சார்லஸ் II, அவர் வந்து போர்ச்சுகீஸ் கிங்கோட டாட்டர் கேத்ரின் அப்படின்றவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக டவுரியாக பாம்பே அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து இங்கிலாண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டாக வந்து சார்லஸ்க்கு வந்து £10 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து பாம்பேன்ற பிளேஸ் வந்து இருக்குங்களா, அந்த பாம்பேக்கு வந்து இந்த இயர் ஆஃப் 1690 வந்து சுதாநிதி அப்படின்ற பிளேஸில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சுதாநிதி, கலிக்கட்டா அண்டு கோவிந்த்புரா. ஸோ இது மூணுமே வந்து ஜமீன்தாரி கண்ட்ரோல் கீழே இருக்குது. ஸோ இதை வந்து ஜமீன்தார்கிட்ட பேசி பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. தி ஜமீன்தாரி ஆஃப் 3 villages of Sudanidi, Kalikata and Govindpura was acquired by the British in 1698. These villages were later grew into the cities of Calcutta. ஸோ இந்த 3 வில்லேஜும் தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கல்கட்டா அப்படின்ற ஒரு சிட்டியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. தி ஃபேக்ட்ரி அட் சுதாநிதி வாஸ் fortified in 1696. ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1696 வந்து சுதாநிதியில் அந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் தென் இது வந்து செட்டில்மெண்ட்டாக வந்து ஃபோர்ட் வில்லியம்க்கு 1700 இருந்துச்சு.
And then after the Battle of Plassey in 1757 and the Battle of Buxar in 1764, the company became a political power. India was under the East India Company's rule till 1858. After it came under the direct administration of the British Crown. So Battle of Plassey 1757 and then Battle of Buxar 1764. இது ரெண்டு பேட்டில்ஸுமே வந்து பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பவர், ஸோ இந்தியாவில் வந்து டாமினேட் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அண்ட் தென் 1858க்கு முன்னாடி 58 வரைக்குமே வந்து ஈஸ்ட் இந்தியாவோட ரூலில் வந்து இந்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு டைரக்ட் கண்ட்ரோல் வந்து இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஸோ 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவை டைரெக்டாக யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ஓகேவா? அண்ட் தென் டேனிஷ் அண்ட் தென் ஃப்ரெஞ்சு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.